வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். குழந்தைகள் இன்றைக்கு மரபணு குறைபாடால் பாதிக்கின்ற மஸ்குலர் டிஸார்டர் நோயினால் பாதிக்கப்பட்டு அதற்கு கொடுக்கின்ற அந்த மருந்து என்பது 9 கோடி மற்றும் 16 கோடியாக விற்பனை செய்து கொண்டிருக்கும். அனைத்துமே முழுமையாக நம்முடைய மத்திய அரசு மாண்புமிகு பிரதமர் கட்டுப்பாட்டில் எடுத்து இலவசமாக அனைத்து குழந்தைகளுக்குமே பாதிக்கப்பட்ட குழந்தைகள் யார் என்று தெரிந்து கொள்ள அதற்குரிய கணக்கீடு எடுத்து முழுமையாக அந்த குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல தீர்வு எட்டப்பட வேண்டும். இது முழுமையாக உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இதற்குரிய சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய அந்த மருந்து இன்றைக்கு அதிகபட்சமான விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இனி வரும் காலங்களில் மருந்து மற்றும் கல்வியை இலவசமாக கொண்டு வந்து கொடுப்பதற்குரிய சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது இன்றைய சமுதாயமும் நாளைய சமுதாயம் ஒரு மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்குரிய பங்களிப்பாக இருக்கும். ஆனால் இந்த மருத்துவம் மற்றும் கல்வியை வியாபாரமாக்கி மிகப்பெரிய அளவில் யாரோ ஒரு தனிநபர் ஆதிக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே கருத்தில் கொண்டு இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து குழந்தைகள் யாரெல்லாம் இந்த மஸ்குலர் டிஸார்டர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அட்டவணை எடுத்து அதற்குரிய தீர்வு எட்டப்பட வேண்டும். இது மக்களின் எளிய மகளாக நான் பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.